ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எதுக்காக அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு விமானி கேட்க, நான் அதை ஆஃப் பண்ணலையே அப்படின்னு இன்னொரு விமானி சொல்றாரு. அகமதாபாத் விமான விபத்து நடந்து அதை பத்தி நடந்த விசாரணையில முதல் கட்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதோடைய முக்கியமான சாராம்சமா இதுதான் இருக்கு. 1:37:33 வினாடிகள் இந்த டைம்ல அந்த ஃபிளைட்டை டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அனுமதி கிடைச்சு அது வானத்தில் போக ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லேயே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் மோதி மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. எல்லாருக்குமே இது தெரியும். அதை பற்றி நடந்த விசாரணையில் முதல் கட்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க 15 பக்கத்துக்கு. அதில் இந்த குறுகிய நேரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீட்டட் வீடியோவில் பார்க்க போகிறோம். விபத்து எங்கே நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறது இல்லை. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இப்போது இந்த விபத்தை பற்றின வெளியிலேருந்து கிடைச்ச முக்கியமான ஒரு ஆதாரம்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து நிறைய நிபுணர்கள் ஒரு இடத்த சுட்டி காட்டி இங்கே பாருங்கள் ரேட் டிப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியுமே இந்த அறிக்கையில் இருக்குது. அது என்ன கதை அப்படிங்கிறத பற்றி போக போக பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி விமான விபத்துகள் ஏற்படும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் முதல்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்காக அந்த விபத்து நடந்த இடத்துல இருக்க அந்த பாகங்கள்லாம் எடுத்து அதை வச்சு எல்லாமே செக் பண்றாங்க. இப்போ வானிலையால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சானா இல்ல, நிறைய பறவைகள் கூட்டமா வந்து மோதி அதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சானா இல்ல, இன்ஜின்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சா, அந்த இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்துச்சா, எரிபொருள் சரியா இருந்துச்சா, ஏதாவது கண்டாமினேஷன் ஏற்பட்டுச்சா, இப்படி நிறைய விஷயங்களை செக் பண்றாங்க. கூடவே விமானிகள் முந்தின நாள் எப்படி இருந்தாங்க, உடல்நிலை எல்லாம் கரெக்டா இருந்துச்சா அப்படிங்கிற விஷயங்கள் அதோட டேட்டா எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணி பார்க்கறாங்க. எதுலையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு நிறைய நிபுணர்கள் அந்த சைடு ஃபிளாப்ஸ்லாம் கரெக்டா இல்ல, அது சரியான கோணத்தில் இல்லை, அதனால கூட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபிளாப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த லீவர்ங்கிறது 5 டிகிரி கோணத்தில் இருந்திருக்கு. பொதுவாக டேக் ஆஃப் அப்போ 5 டிகிரி கோணத்தில் அது இருக்கணும், அது சரியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. இப்போ இது போக அந்த ஃப்ளைட் ரன்வேல ஓடிட்டு இருக்கும் இல்லையா, ஓடும்போது அதிகபட்சமாக 180 நாட்ஸ் வேகத்தில் ஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது டேக் ஆஃப் ஆகிற வரைக்குமே எந்த பிரச்சனையுமே ஏற்படலை. அப்போ எங்கே தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காக்பிட்ல தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அந்த விமானிகளுக்கு முன்னாடி அந்த காக்பிட்ல நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது தான் ஃபியூயல் சுவிட்ச். அந்த ஃபியூயல் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் மேனுவலா விமானிகள் தான் அதை வந்து ஆன் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதில் மேலே இழுத்து விட்டா அது ரன், கீழே இழுத்து விட்டா அது கட் ஆஃப். அந்த சுவிட்ச் ரன்ல இருக்கும்போது இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் சரியா போய் சேரும். அதுவே கட் ஆஃப்ல கொடுத்துட்டோம்னா எரிபொருள் கரெக்டா போய் சேராது, ஃபிளைட்டால கரெக்டா பறக்க முடியாது. இந்த ரெண்டு சுவிட்சுமே ரன்ல இல்லாம கட் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்படி கட் ஆஃப்ல இருந்ததை பார்த்த உடனே விமானி இன்னொருத்தர்கிட்ட ஏன் அது கட் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த விமானி நான் அதை ஆஃப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த விமானி இந்த கேள்வியை கேட்டாரு, எந்த விமானி பதில் சொன்னாரு அப்படிங்கிற விவரம் அந்த ரிப்போர்ட்ல இல்ல. கட் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே 1:38:52 அந்த டைம்ல முதல் இன்ஜினுடைய அந்த சுவிட்சை வந்து கட் ஆஃப்ல இருந்து ரன்னுக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறமா 4 வினாடிகளுக்கு அப்புறமா 1:38:56 அந்த டைம்ல ரெண்டாவது இன்ஜினுமே கட் ஆஃப்ல இருந்து ரன்னுக்கு மாத்துறாங்க. இப்படி மாத்தின உடனே முதல் இன்ஜின் வந்து கரெக்டா பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ரெண்டாவது இன்ஜினால அந்த அளவுக்கு சரியா வேலை செய்ய முடியல. 9 வினாடிகளுக்கு அப்புறமா 1:39 5வது வினாடி இந்த நேரத்துல ஒரு விமானி மேடே மேடே அப்படின்னு 3 தடவை மேடே கால் கொடுக்குறாரு. அடுத்து 6 வினாடிகளுக்கு அப்புறமா ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆகிறது கட் ஆகுது. சரியா அந்த சமயத்துல தான் விமான விபத்தும் ஏற்பட்டிருக்கு. இதுல இந்த ஃபியூயல் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரியாதனமா கூட அதை சுவிட்சை ஆன் ஆஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு நார்மலா ஒரு சுவிட்ச் இருக்கு, தெரியாதனமா கைப்பட்டா கூட ஆன் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைட்ல 2 தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக நார்மலா அந்த சுவிட்சை ஆன் பண்ணணும் அப்படின்னாலே அதை உள்ள ஒரு தள்ளி அதுக்கப்புறம் மேல தூக்குனாதான் அது வந்து ஆன் ஆகும், இல்லைன்னா ஆஃப் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது தெரியாதனமா கைப்பட்டு இது ஆஃப் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா இந்த விஷயம் அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து நிறைய நிபுணர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் ரேட் வெளியே டிப்ளாய் ஆயிருக்கு அப்படின்னு அதை பத்தி அறிக்கையில சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த அறிக்கையில கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேட் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே விமானங்கள் சரியா பறக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் தான். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 3 விஷயத்தை சொல்லலாம். முதல்ல எலக்ட்ரிக்கல் பவர். ஏன்னா இப்போ நவீன விமானங்கள் பெரும்பாலும் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை சரியா ரன் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நமக்கு கரண்ட் தேவை. அடுத்து ஹைட்ராலிக் சிஸ்டம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேண்டிங் கியர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேண்டிங் கியரை மேலே தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான லிவரை அவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா அது மேலே வரும். அப்படி லிவரை பிரஸ் பண்ணும்போது அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை இந்த ஹைட்ராலிக் சிஸ்டமுக்கு போய் அனுப்பும். இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேண்டிங் கியரோட அட்டாச் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன்ல எண்ணெய் அனுப்பி அதை முன்னாடி தள்ளுறது பின்னாடி தள்ளுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும். அது மூலமா தான் அந்த லேண்டிங் கியர் மேலே வர்றது கீழே போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது போக அந்த சைடில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் இருக்கு இல்லையா, அது டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு கோணத்தில் இருக்கணும், பறக்கும் போது ஒரு கோணத்தில் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்றதும் இந்த ஹைட்ராலிக் பவர் மூலமா தான் நடக்குது. மூணாவது இன்ஜின். அந்த இன்ஜின் கரெக்டாக வேலை செஞ்சுச்சுன்னா தான் ஃபிளைட் பறக்கிறதுக்கு
ஃபிளாப்ஸுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸை கொடுத்து காற்றை பின்னாடி தள்ளி ஃப்ளைட்டை முன்னாடி போக வைக்க முடியும். இந்த 3ல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது இல்லைனா ஒன்றில் பிரச்சனை ஏற்படும் போது கூட இந்த ரேட் வெளியே டிப்ளாய் ஆயிரும். இந்த ரேட்டுங்கிறது என்னன்னா இதில் வெளியே ஒரு ஃபேன் இருக்கும். இப்போ ஃப்ளைட் போயிட்டு இருக்கும் போது தானே பிரச்சனை ஏற்படுது. அப்போ அந்த சமயத்தில் அந்த ஃபேன் வெளியே வர்றதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிகமான ஃபோர்ஸால கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த ஆரம்பிக்கும். இந்த ரேட்டு கூட ஒரு டர்பைனை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் சுற்றுறது மூலமா அந்த டர்பைன் ஒரு எலக்ட்ரிக்கல் பவரை உருவாக்கும். அது அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பனா எமர்ஜென்சி சமயத்தில். அது கூடவே ஒரு ஹைட்ராலிக் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இந்த ஃபேன் மூலமா அதுக்கும் ஒரு பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பவர் மூலமா அந்த ஃபிளாப்ஸ் ஏதாவது கரெக்டாக வேலை செய்ய வைக்கணும், அவசர காலத்தில் அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ரேட்ஸால பெரிய அளவில் இந்த இன்ஜின்ஸ்க்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது டப்புன்னு உடனே எல்லாம் ஆஃப் ஆகாது. மெதுமெதுமாக தான் அது ஆஃப் ஆகி மொத்தமாக அது நிற்கும். அப்போ மெதுமெதுமாக ஆஃப் ஆகக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த ரேட் மூலமா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கும் ஹைட்ராலிக் சிஸ்டமுக்கும் பவர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த ஃபிளாப்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக அந்த பட்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் கரெக்டாக அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிக்க முடியும். இன்ஜினில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதனால தான் ரேட் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிபுணர்களுமே அதான் சொல்றாங்க. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே முதல் கட்ட அறிக்கையில் அந்த 15 பக்கத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது போக இன்னும் நல்லா தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மூலமா நம்ம கிடைக்கிற விஷயங்களை வச்சு தான் இன்னும் எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு உள்ள என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னது போதே மேடே கால் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆஃப் பண்ணீங்க, நான் ஆஃப் பண்ணல, இந்த 3 விஷயங்களை பத்தி மட்டும் தான் அவங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தரவா என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியும். அதை அவங்க அஃபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்ம வேற எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்க அஃபிஷியலா சொன்னாங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி இதே மாதிரியே இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன்.